வர்த்தக போர் ஆரம்பம். ரணில் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையில் இந்திய சீன முதலீடுகள் எந்த முதலீட்டினால் இலங்கை மக்கள் பெரிதும் பயனடைவர் என்ற கோணத்திலேயே அணுக வேண்டும். நாமல் தெரிவிப்பு. பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இந்தியாவின் ஆதரவு அவசியம். சர்ச்சைகளுக்கு அனுர பதில். சபையில் திடீரென எழுந்த அர்ச்சுனா. இடைநிறுத்தப்பட்ட நேரடி ஒளிபரப்பு சேவை. தமிழ் மக்கள் பொறுப்பை உணராவிட்டால் சரித்திரத்தில் இல்லாமலாக்கப்படுவோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. டொனால்ட் ட்ரம்பிற்கு கடிதம் அனுப்பிய ஜனாதிபதி அனுர. புத்தாண்டை முன்னிட்டு 10 சிறப்பு ரயில்கள் சேவையில். தனியார் துறையினரின் சம்பள அதிகரிப்புக்கு அமைச்சரவை அனுமதி. அரசு சேவையில் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி. அமெரிக்காவின் புதிய தீர்வை வரையினால் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் ஏனைய விளக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு அனுப்பி வைத்துள்ளார். பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். புதிய வரி திருத்தங்களினால் எழுந்துள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள், அரசாங்கம் என்ற அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்றன இந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த வரியை குறைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதியிடம் இந்த கடிதம் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த கடிதம் தங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பிராந்தியத்தின் பாதுகாப்பை நாம் நிறுவ வேண்டும் என்றும் அதற்கு இந்தியா போன்ற நாடுகளின் உதவியை பெற வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஏற்கனவே நடந்து வரும் நடவடிக்கைகளை நெறிப்படுத்தி முறைப்படுத்தும் நோக்கத்துடன் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. இந்தியாவுடனான கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி அமர்வுகள் ஏற்கனவே நடைபெற்று வருகிறது. இந்தியாவுடனான சமீபத்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறது. நாம் முன்னேறுவதற்கு மிகவும் முன்னேறிய நாடுகளின் ஆதரவு அவசியமானது. கொழும்பு பாதுகாப்பு மாநாடு மற்றும் இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றில் இணைந்து பணியாற்றவும் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு சர்ச்சை உள்ளது. கவலைப்பட ஒன்றுமில்லை. பிராந்திய பாதுகாப்பை நாம் நிறுவ வேண்டும். மேம்பட்ட மற்றும் திறமையானவர்களின் உதவியை பெற வேண்டும். இல்லையெனில் நாம் முன்னேற முடியாது என்று அவர் கூறியுள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பிலிருந்து வெளியூர்களுக்கு செல்வோரின் வசதிக்காக மொத்தம் 10 விசேட ரயில்கள் இயக்கப்படும் என்று இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பிலிருந்து பதுளை, காலி, பெலியத்த, அனுராதபுரம் மற்றும் காங்கேசந்துறை ஆகிய இடங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். பொதுமக்கள் ரயில்வே திணைக்களத்தின் வலைதளம் வழியாக ஆசனங்களை முன்பதிவு செய்ய முடியும். புத்தாண்டு இரவு சிறப்பு என்று அழைக்கப்படும் இந்த ரயில் கொழும்பு கோட்டை மற்றும் பதுளை நிலையங்களுக்கு இடையே 4 நாட்கள் இயங்கும். இந்த ரயில் ஏப்ரல் 11, 12, 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் இரவு 7:30 மணிக்கு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். இதற்கிடையே ஏப்ரல் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் காலி நிலையத்திலிருந்து அதிகாலை 4 மணிக்கு அனுராதபுரம் நிலையத்திற்கு ஒரு ரயில் புறப்படும். மேலும் ஏப்ரல் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3 மணிக்கு கொழும்பிலிருந்து காலிக்கு ஒரு ரயில் புறப்படும். அதே நேரத்தில் ஏப்ரல் 11, 12, 16 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் காலை 6:10 மணிக்கு காலியிலிருந்து கொழும்புக்கு ஒரு ரயில் இயக்கப்படும். புத்தாண்டு காலத்தில் கொழும்பு மற்றும் காங்கேசந்துறைக்கும் கொழும்பு மற்றும் பெலியட்டாவிற்கும் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி திருத்தச் சட்ட மூலம் தொடர்பான உயர் நீதிமன்றின் வியாக்கியானம் சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக பிரதி சபாநாயகர் இன்று சபையில் அறிவித்தார். அதன்படி அரசியலமைப்பின் கீழ் இந்த சட்டமூலம் தொடர்பான தீர்மானம் எதனையும் உயர் நீதிமன்றம் மேற்கொள்ளவில்லை என்று சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களும் மனுதாரர்களால் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இதனையடுத்து அந்த மனுக்களை தொடர்ந்தும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளாதிருக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. உயர் நீதிமன்றத்தின் இந்த அறிவிப்பு இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் உத்தியபூர்வ நடவடிக்கையில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சபாநாயகர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் பிரதி சபாநாயகர் அறிவித்தார்.
கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பண்டிகை காலத்தில் அதிகமான தேவை இருப்பதாலே இவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி தற்போது ஒரு முட்டை 39 முதல் 41 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதேபோல 1 கிலோ கோழி இறைச்சி 1100 முதல் 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கிடையில் நாளை மறுநாள் முதல் மீன் விலையும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் பரிசோதனை எலிகள் இல்லை. தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு போகக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி வட்டக்கச்சி பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவிக்கையில், உதாரணத்துக்கு இந்த இப்ப புதிய அரசாங்கம் ஒரு கதைக்கு சொல்லுவோமே, அப்படி போகாது. தற்செயலாக நாங்கள் கொஞ்சம் இழந்து போனோம். ராமநாதத்தில் அப்படி ஒன்றும் நடக்க போறதில்லை, வட்டச்சி நடக்க போறதில்லை. வேறு இடங்களால கொஞ்சம் நாங்கள் விட்டு சபை இன்னொரு என்பிபி இந்த கைக்கு போயிட்டு போய்ப்போம். ஒரு கதை இப்போ சந்தைக்கு ஒரு கடையை கோல் பண்றேன்டா, வட்டக்கட்சியா இருக்கட்டும், அது அல்லது அக்கராயனா இருக்கட்டும், அல்லது கிளிநொச்சி சந்தையா இருக்கட்டும், புதுசாக கட்டின கடைகளை அங்க உள்ள வர்த்தகர்களுக்கு கொடுக்கறதுக்காக அவர்கள் விண்ணப்பம் கோர்றால் அவர்கள் விளம்பரி பத்திரிகையில கோல் பண்ண மாட்டார். அவர்கள் வீரேசலும் கோல் பண்ண மாட்டார். அவர் சிங்கள பேப்பர்ல எங்க கோல் பண்ணுவீங்க? கொழும்புல தான் கோல் பண்ணுவீங்க. கொழும்புல தினகரன்ல அல்ல சிங்கள பேப்பர்ல வந்தா 6 விண்ணப்பம் போடுவான்னு நினைக்கிறீங்க? முழுக்க தென்பகுதியை சேர்ந்த அல்லது 6 முஸ்லீம் சகோதரர்கள் அல்லது அங்கால இருக்கிற சிங்கள சகோதரர்கள் அதுக்கு விண்ணப்பத்தை போடுவீங்க. போட்டா அவன் 54 லட்சம் ஒரு கடைக்கு சொன்னோன்னா அவன் வந்து சிம்பிளா எடுத்துட்டு போயிடுவான். என்னையொரு நேற்று ஒரு ஆள் என்ன கேட்கிறார், அந்த கிளிநொச்சிக்குள்ள இருக்கிற கடை இருக்குதானே, அந்த கடையில 2 கடையை தனக்கு நான் உடனே காசு கட்டுவேன், எனக்கு நீங்க சிபாரிசு பண்ண மாட்டீங்களா, தான் ஏதோ ஒரு பிசினஸ் செய்யணும்னு சொன்னார். இன்னும் அது பிளாட் பண்ணின கடையாம், அதுதான் தேவை, அதுக்காக என்ன சிபாரிசு பண்றீங்களான்னு கேட்டேன். நான் கேட்டேன், அதான் வழக்கு போட்டுல நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க, நீங்க அறிய இல்லையோட அப்படி ஒன்று கொழும்புல எது கேட்கிறாரு என்ன. அப்ப எவ்வளவு ஆர்வமா வெளியில உள்ளாக்கள் இருக்கணும். அப்ப உண்மையா பாதிக்கப்பட்டே போயிடுவான். இதுக்கு தான் சபை இருக்கணும் என்றால், கடை இடிஞ்சது யுத்தத்தால பாதிக்கப்பட்டது, அப்ப அவர்களுக்கு தான் அந்த கடை வழங்கப்படணும் என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்கடையாக்கள் சபையில் இருக்க வேணும், எங்கடையாக சபை இருக்க வேணும். இதுதான் முக்கியமான. மற்றது இது ஒரு அடிமட்ட அரசியல் தானே, ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல் பயணம். இந்த அரசியல் பயணத்துல நாங்கள் தெளிவாக பயணம் செய்தால்தான், எங்கள்கிட்ட இருக்கிற கொள்கை ரீதியான அரசியலை தளமா வச்சிருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும். இல்லாட்டி கொண்டு போகலாம். மக்களும் அதை மறந்தே போயிடணும். நிறைய நாங்க பேச கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர்ல எத்தனை பேர் வீரச்சாவண்டு கேட்டால் எத்தனை பேர் டக்குன்னு சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க. சரி, எங்கட வீட்டில் நடந்த வீரச்சாவை கூட நாங்கள் எங்கட சௌகரத்தை சொல்ல பயப்படுறோம், அல்லது நாங்கள் அதை அசால்ட்டா அதை அசண்டை இனமா விடுறோம். அவன் ஏன் இந்த மண்ணில் செத்தான், என்னத்துக்காக போராடினான், அவன் தியாகம் என்ன, அந்த தியாகத்தின் உச்சமான அளவு என்ன என்றதை நாங்களே விட்டு கொண்டு போறோம், மெல்ல விட்டு கொண்டு போறோம். அப்படி என்றா எதிரி என்ன செய்ய போறான்? ஒரு சோல்ட் உப்புண்டக்கான ஆனரவில் இருக்கிற உப்பளத்தின் பெயர் உங்களுக்கே வரலாற்றுல தெரியும். நான் புதுசா சொல்ல, ஆனையிற உப்புண்டதான் அதுக்கு பேர். ஆனையிற உப்பண்டதை ரஜ லுணு உப்பண்டு மாத்துறாங்க. நீ எங்கப்பா இருக்கிற உப்பங்க விளையுது, ஏன் நீ மாத்துற அந்த பேரை? இப்ப உடனே நான் கந்து நெத்தியோட ஹோல் பண்ணி கேட்க சொல்றாரு சுதீதரன், சின்ன ஒரு பை மிஸ்டேக், நான் இமீடியட்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். இன்றைக்கு கேள்விப்படுறேன், அங்க அந்த பேக் அடிக்க கொடுத்தாச்சாம் அந்த சேமன், உப்பளத்தின் சேமன் பேக் அடிக்க அந்த ரஜ லுணு என்ற பேர்லயே கொடுத்துருக்காங்க. அந்த போர்டுல இருக்கிறோட என்னோட காய்ச்சல். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்களை எப்படி அவங்க நடத்துறாங்களு. சாதாரண உப்பு கூட எங்கட பேர் இருக்கலாது, எங்கட ஊர் பேர், எங்கட ஹிஸ்டாரிக்கல் நேம் இருக்கலாது, எங்கட வரலாற்று பேர் இருக்கலாது. இப்ப நாங்க அடுத்த கட்டத்தை எப்படி போக போறோம், என்ன நடக்க போகுது? நாங்க அடுத்தது நாங்க அடைகிறோம்டா எப்படி போறது? இதுக்கு என்ன, பிரதேச சபை எங்கட கையில இருந்தால், உப்பளத்தின் கட்டணம் கட்டுறாலும் சரி, உப்பளத்தில் ஒரு பேக்கெட்டை கொண்டு வந்து பேக்கெட் பண்றாலும் ஆர்கிட்ட அனுமதி எடுக்கணும், பிரதேச சபையில் எடுக்கணும். பிரதேச சபை எங்கடையா இருந்தால், அகப்ப பிடிக்கிறவன் எங்கடையாளா இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன என்ற ஒரு பழமொழி இருக்குதானே, அது மாதிரி பிரதேச சபை எங்கடையா இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கு. இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வென்றுட வேணும் என்று இப்ப இருக்கிற NDP அரசாங்கமும் மிக அளவில் மோசமா முயற்சிக்கிறார்கள். இதை வெற்றி கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகணும். ஒரு வாக்கு கூட மாறி போக கூடாது, அதுதான் மிக முக்கியமானது. எங்களுக்கு இருந்ததை விட இவ்வளவு காலமும் கிடைச்ச வாக்குகளை விட ஒரு பெரும்பான்மை பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஈசன் சொன்ன மாதிரி எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குதான். உங்களுக்கு தெரியும், எனக்கு நடந்தது, கட்சியில நடக்கிறது, இன்றைக்கும் நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். எனக்கும் தெரியும். தெரிஞ்சு கொண்டும் நான் சகித்து கொண்டு இருக்கிறேன். நான் நினைக்கிறேன், அன்றைக்கு ஒரு சொன்னா இந்த உலகத்துல சகிப்புத்தன்மை விருது உனக்கு தான் அடுத்த கிடைக்க போகுது போல எனக்கு.
அப்படி என்று நான் சொல்ல வரையில்லை. ஏன் நான் சொல்றேன் என்றால், சிலது ஒரு அரசியல் பயணத்தின் பொழுது நெருக்கடிகள் கணக்க வரும். நான் இனம் சார்ந்து தான் யோசிக்கணும். என்னுடைய நலன் சார்ந்து நான் யோசிக்க இயலாது. நான் ஒரு தலைவராக வரணும், நான் ஒரு செயலாளராக வரணும், அல்லது நான் மற்றொரு இனத்தில் இருக்கணும் நான் சிந்திக்கலாம். இது ஒரு இனத்துக்கின்ற விடுதலைக்கான பயணம். எங்கட கட்சி என்பது ஒரு இன விடுதலைக்கான இயக்கம். ஒரு இன விடுதலைக்காக பயணிக்கிற நாங்கள் இன்றைக்கு துண்டு துண்டா உடைஞ்சு மெல்ல மெல்ல தள்ளி போயிட்டோம் என்றால், இப்ப என்பிபியை போலையும் சரி, யூஎன்பியும் சரி, எஸ்எல்எபியும் சரி, எஸ்ஏவியும் சரி வந்து இங்க சிம்பிளா கேட்டு போவான். அவன் அங்க இருந்து மீனக்கட்டு வந்து இங்கே எலெக்ஷன் கேட்கிறான். நாங்க போய் அம்பாந்தோட்ட காலி களத்துறையில் நாங்க கேட்கிறீங்க. இதுதான் இன்றைக்குள்ள நிலவரம். ஆகவே இந்த பிரதேச சபைகள் என்பது எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கும் விடுதலைக்கான அரசியலை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் அரசியல் வசீகரமாக எங்களோட மக்களை தொடர்ந்தும் ஒரு வழி பயணத்தில் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை வழிப்படுத்தி கொண்டு போறதுக்கும் இது எங்களுக்கு மிக முக்கியமானது. அதனால்தான் இந்த பிரதேச சபைகள் எங்கட கையில இருக்க வேணும். தயவு செய்து அதை ஒரு அதிகமான கருத்துல எடுங்க. மக்கள் கேட்பினம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு போனோன்னா தான் கேட்பினம் கேட்டுக்க. அமெரிக்காவின் பரஸ்பர வரிகள் மூலமும் அமெரிக்காவிற்கு எதிராக சீனாவின் பழிவாங்கும் வரிகள் மூலமும் வர்த்தக போர் ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ரணில் விக்ரம்சிங்கவின் அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. முக்கிய பொருளாதார சக்திகள் ஒன்றுக்கொன்று சவால் விடுவது நிச்சயமற்ற காலத்திற்கு வழிவகுக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார சரிவில் அதிகம் பாதிக்கப்படுவது இலங்கை போன்ற சிறிய நாடுகளாகும். ஒன்று அல்லது இரண்டு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளுக்கு அமெரிக்கா முக்கிய சந்தையாக உள்ளது. பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு முன்பு இருந்த நிலைக்குள் வரிகள் திரும்பாது. இது இலங்கையின் ஏற்றுமதிகளை தடுக்கும். இதன் விளைவாக தொழிற்சாலை மூடல்கள் மற்றும் பெரிய அளவிலான வேலை இழப்புகள் ஏற்படும். இந்திய சந்தையை அணுகுவதற்கு இந்தியாவுடனான ECTA பேச்சுவார்த்தைகளை 3 மாதங்களுக்குள் முடிக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். மேலும் தாய்லாந்து இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உடனடியாக செயற்படுத்தப்பட வேண்டும் என ரணில் விக்ரம்சிங்கவின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது நேரடி ஒளிபரப்பு தடை செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் முன்னைய தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சபாநாயகரால் 2025 மார்ச் 19ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் இந்த காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட மாட்டாது என்ற தகவல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சபாநாயகருக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்ததை அடுத்து 2025 மார்ச் 20ஆம் தேதி முதல் 8 நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு இவ்வாறு நேரடி ஒளிபரப்பு தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைமையே தற்போது காணப்படுகிறது. திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளின் போது சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்பதே தற்போது நடைமுறையில் உள்ள சட்டமாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் ஸ்திரமாக உள்ளோம். எவ்வாறு இருப்பினும் தற்போது சில குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக வேறு சட்டம் ஒன்று நாட்டில் இல்லை. திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளின் போது சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்பதே தற்போது நடைமுறையில் உள்ள சட்டமாகும். எனவே பயங்கரவாத தடை சட்டம் என்பது எமது விருப்பம் அல்லது விருப்பமின்மைக்கு அப்பால் குற்றங்களை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுவதாகும். அது நடைமுறையில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு அமையவே பயன்படுத்தப்படுகிறது. அதற்காக மாத்திரமே இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதே அன்றி இதனை தொடர்ந்தும் நடைமுறையில் வைத்திருப்பதற்கு நாம் பார்க்கவில்லை. எனவே இந்த சட்டத்தை நீக்குவதற்கான முதலாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அப்போதே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், குறிப்பாக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய குற்றங்களின் போது இதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றார். இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்திய மற்றும் சீன முதலீடுகளை பொறுத்தமட்டில் இதனை எந்த நாடு முதலீடு செய்கிறது என்ற கோணத்தில் அணுகுவதை விடுத்து எந்த முதலீட்டினால் இலங்கை மக்கள் பெரிதும் பயனடைவர் என்ற கோணத்திலேயே அணுக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சி சேவையான போஸ்டினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலில் பங்கேற்று தெற்காசிய நாடுகளின் சமகால நகர்வுகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே நாமல் ராஜபக்ச மேற்கண்டவாறு தெரிவித்தார். சமகாலத்தில் உலக நாடுகள் பலவும் வர்த்தகத்துறை சார்ந்த பொது கட்டமைப்புகளில் இருந்து விலகி வருவதாகவும் அதற்கு சமாந்தரமாக அரசாங்கங்களுக்கு இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பு மேலோங்கி வருவதாகவும் சுட்டிக்காட்டிய நாமல், தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயம் இடம்பெற்றிருக்கும் பின்னணியில் இலங்கையும் இந்தியாவும் இணைந்து பிராந்திய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தலாம் என அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று இலங்கையில் கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் காரணங்களினால் சில முக்கிய அபிவிருத்தி செயற்திட்டங்கள் காலந்தாழ்த்தப்பட்டதாகவும் அதன் விளைவாக 2022 ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடி பின்னர் பொருளாதார நெருக்கடியாக விரிவடைந்ததாகவும் தெரிவித்த அவர், இவ்வாறான நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு இந்த சமுத்திர பிராந்திய நாடுகள் தமக்கிடையில் வலுவான ஒத்துழைப்பை கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். மேலும் இலங்கையில் இந்திய மற்றும் சீன முதலீடுகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச, இந்த விடயத்தில் எந்த நாடு என்ற கோணத்தில் நோக்குவதை விட எந்த முதலீட்டினால் இலங்கை மக்கள் பெரிதும் பயனடைவர் என்ற கோணத்திலேயே நோக்க வேண்டும் என்றார். இலங்கையில் சீனா அதிக முதலீடுகளை செய்திருக்கிறது. அதேவேளை கடந்த 10 வருட காலத்தில் இந்தியாவை இலங்கையில் அதிகளவில் முதலீடுகளை மேற்கொண்டிருக்கிறது. எமது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் அதிகளவானோர் இந்தியர்களாவர். எனவே இந்த விடயத்தை பொறுத்தமட்டில் அதனை இலங்கை எவ்வாறு அணுகுகிறது என்பதே முக்கியமானதாகும் எனவும் நாமல் ராஜபக்ச விளக்கமளித்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் மொத்தம் 55 டிப்போக்கள் தற்போது நஷ்டத்தில் இயங்கி வருவதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர், 54 இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்கள் மட்டும் லாபம் ஈட்டுவதாகவும் குறிப்பிட்டார். நஷ்டத்தில் இயங்கும் 55 டிப்போக்களுக்கு பல புதிய நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது விளக்கினார். இலங்கை போக்குவரத்து சபையில் 7137 பேருந்துகள் உள்ளன. ஆனால் அவற்றில் 5182 மட்டுமே தற்போது செயல்பாட்டில் உள்ளன என்று அமைச்சர் மேலும் கூறினார். அதன்படி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 1955 பேருந்துகள் தற்போது சேவையில் இல்லை. இலங்கை போக்குவரத்து சபையில் தற்போது மொத்தம் 25394 பேர் பணிபுரிவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் மக்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலானது தமிழின இருப்புக்கான தேர்தலாக பார்க்கப்படுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் தமது பொறுப்பை உணராவிட்டால் சரித்திரத்தில் இல்லாமல் ஆக்கப்படுவோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ் நல்லூர் இளம் கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் பேரவை இணைந்து நடாத்திய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபியின் மாயையில் சிக்கி தமிழ் மக்கள் ஒரு பகுதியினர் ஈர்க்கப்பட்டமை உண்மையான விடயம். தமிழ் மக்களுக்கு தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக 6 மாத காலங்கள் போதும் என நினைக்கின்றேன். தென்னிலங்கைக்கு வேண்டுமானால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தலாக அமையலாம். ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி மன்ற அதிகாரம் என்பது தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் சார்ந்த பிரச்சினை. சிங்கள தேசியவாதம் விதைக்கப்படுகின்ற நிலையில் தமிழ் தேசியவாதத்தை பாதுகாப்பதற்காகவும் தமிழ் மக்களின் இறப்புகளை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தலாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பார்க்க வேண்டும். 2009 மே 18 உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின் சிலர் உரிமை போராட்டத்தை விலக்கி தமிழ் தேசிய நீக்க அரசியலை செய்ய ஆரம்பித்தனர். அதன் விளைவாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்த கட்சிகளை மெல்ல மெல்ல உடைத்து சிங்கள தேசியத்திற்கு உயிரோட்டம் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பமாக நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டுவரப்பட்ட ஏக்கிய ராட்சி என்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்களுக்கான தீர்வாக திணிக்க முயற்சியில் ஈடுபட்டார்கள். அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களை தமிழ் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அரசியலில் இருந்து நீக்கியிருக்கின்ற நிலையிலும் ஏதோ ஒரு வகையில் சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளராக வந்துள்ளார். வீட்டில் இருக்கும் கிருமி அகற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் மக்களுக்கு இருக்கின்ற நிலையில் அதற்கான முடிவுகளை அவர் சார்ந்த கட்சிக்கு வழங்க வேண்டும். தமிழ் மக்களால் ஜனநாயக வாக்குகளின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்று தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்துள்ள நிலையில் அதிலிருந்து விடுபட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கட்டி எழுப்புவதற்காக எம்முடன் பலர் கைகோர்த்துள்ளார்கள்.
எங்களுடன் கூட்டாக இணைந்துள்ள தமிழரசு கட்சியின் முன்னாள் கொழும்பு கிளை தலைவர் சட்டத்திரணி KV தவராசா எனது தந்தையார் காலத்திலிருந்து தமிழர் விடுதலை கூட்டணி மூலம் தமிழ் மக்களுக்கான தீவிர அரசியலில் ஈடுபட்டவர். எங்களுடன் இணைந்துள்ள தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் MK சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய பற்றுடன் சுமார் 52 வருட கால தீவிர அரசியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவரும் எங்களுடன் கைகோர்த்துள்ளார். பசுமை இயக்கத்தின் தலைவர் அங்கிரணேசன் தமிழ் தேசியத்திற்காக தமிழ் ஈழப் போராட்டத்திற்காக பல வழிகளில் உதவியவர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் ரவிராஜ் மறைவுக்கு பின்னர் தலைவர் பிரபாகரனால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர் அவரோடு மூத்த சட்டத்தரணி தமிழின உணர்வாளர் ஸ்ரீகாந்த் அவர்களும் எம்முடன் இணைந்துள்ளனர். எமது கூட்டானது உள்ளூராட்சி மன்ற கூட்டாக மட்டும் அமையாது, தொடர்ந்து தமிழ் தேசிய இருப்பை பாதுகாப்பதற்கும் தமிழ் இனத்திற்கான குரலாகவும் இணைந்து பயணிப்போம். ஏனெனில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ளவர்களை இணைத்து ஏனையவர்களை நிராகரிப்பதன் மூலமே தமிழ் தேசியத்தை பாதுகாக்கலாம் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்த பின்னரே எமது கூட்டினை அமைக்க வேண்டிய தேவையை உணர்ந்தோம். ஆகவே தமிழ் மக்கள் தமது உரிமை போராட்டத்திற்காக உயிரிழந்த மாவீரர்களின் தியாகங்களை நினைத்து பாருங்கள். கைகால் இழந்தவர்களின் தியாகங்களை நினைத்து பாருங்கள். உங்கள் கைகளால் வழங்கப்படும் வாக்குகள் உண்மையான தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதாக அமைய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். அரசு துறையில் 30,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்யும் திட்டத்தின் கீழ் 18,853 பட்டதாரிகள் மற்றும் இளைஞர் யுவதிகளை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதீச தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் பல்வேறு நிறுவனங்களில் பணிக்குழாமினரை மீண்டும் மீளாய்வு செய்து அத்தியாவசிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவின் விதந்துரைகளின் அடிப்படையில் தற்போது அரசு சேவையில் புதிதாக 18,853 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய நியாயமான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை முறைமைகளுக்கமைய அதற்கான விண்ணப்பங்களை கோரி குறித்த ஆட்சேர்ப்புகளை செய்வதற்காக உரிய அமைச்சுக்கள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி மாத குறைந்தபட்ச ஊதியம் தற்போதைய 17,500 ரூபாவிலிருந்து 27,000 ரூபாவாக உயரும். அதேவேளை தினசரி குறைந்தபட்ச ஊதியம் 700 ரூபாவிலிருந்து 1,080 ரூபாவாக உயரும். மேலும் அமைச்சரவை பத்திரம் 2ஆம் கட்ட ஊதிய உயர்வையும் முன்மொழிந்துள்ளது. அதன்படி ஜனவரி 1, 2026 முதல் மாதாந்திர குறைந்தபட்ச ஊதியம் 30,000 ரூபாவாக உயர்த்தப்படும் என்றும் தினசரி குறைந்தபட்ச ஊதியம் 1,200 ரூபாவாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ தலதா மாளிகையில் நடைபெறவுள்ள புனித தந்தத்தின் தரிசனத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ள பாதுகாப்பு படையினர் தங்குவதற்கு கண்டியில் உள்ள 41 பாடசாலைகள் பயன்படுத்தப்படும் என கண்டி வலய கல்வி காரியாலயம் தெரிவித்துள்ளது. இந்த பாடசாலைகள் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பாதுகாப்பு படையினர் தங்குவதற்காக பயன்படுத்தப்படும். பாதுகாப்பு படையினர் தங்குவதற்காக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை வழங்கப்படும் எனவும் கண்டி வலய கல்வி பணிமனை தெரிவித்துள்ளது. விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் தவறுவிட்ட கல்வி நடவடிக்கைகளுக்கான நாட்களை பூர்த்தி செய்வதற்கு ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் 1 மணி நேரம் கூடுதலாக வகுப்புகள் நடத்தப்படும். பாதுகாப்பு படையினர் தங்குவதற்காக பயன்படுத்தப்பட உள்ள பாடசாலைகளின் அதிபர்களுக்கு இதுகுறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக கண்டி வலய கல்வி பணிமனை தெரிவித்துள்ளது. கலிப்சோ எனப்படும் சிறப்பு பார்வை வசதிகள் கொண்ட ரயில் சேவையானது நானுஓயா மற்றும் தெமோதரை ரயில் நிலையங்களுக்கு இடையே இன்று முதல் உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த ரயில் அதன் பயணத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 8:10 மணிக்கு நானுஓயாவிலிருந்து ஆரம்பிக்கும். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த ரயில் சேவை நானுஓயா ரயில் நிலைய வளாகத்திலிருந்து உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நானுஓயாவிலிருந்து தெமோதரை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியிடமிருந்தும் 10,000 ரூபாய் கட்டணம் மறவிடப்படுவதுடன் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுற்றுலா ரயில் பெட்டிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ரயில் உணவு, இசை மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டுள்ளது. தற்போது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் மலையக தொடருந்து பாதையின் அதிசயங்களை பார்த்து ரசிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக உள்ளனர். இதன் காரணமாகவே இந்த ரயில் சேவையை ஆரம்பித்ததாகவும் தெமோதரை வரை இயங்கும் ரயில் மீண்டும் பண்டாரவளை வரையிலும் பின்னர் தெமோதரையிலிருந்து பதுளை வரையிலும் இயக்கப்படும் என்றும் இந்த ரயிலில் பயணித்த ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் VS பொல்வத்த தெரிவித்தார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமான வெப்பமான வானிலை காணப்படுவதால் சிறுவர்களுக்கு இதய நோய்கள், மயக்கம், உயிரிழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்புண்டு என மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் ரா முரளீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது அதிகமான வெப்பமான வானிலை காணப்படுவதால் பொதுமக்கள் மேலதிகமான உடற்பயிற்சிகள், விளையாட்டு நிகழ்வுகளிலோ உரிய முறையில் ஒழுங்குபடுத்தப்படாத களியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்வதோடு போதுமான அளவு குடிநீர் அருந்த வேண்டும். அதிக வெப்ப தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதோடு தேவையற்ற விதத்தில் நண்பகல் வேளைகளில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள், இதன் பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கூடுதலாக சிறுவர்கள் அதிக அக்கறையுடன் செயற்பட வேண்டும். இவ்வாறான காலகட்டங்களில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்றுவதை தவிர்க்க வேண்டும். வயதானவர்கள் உடலை வருத்துகின்ற செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும். எனவே பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் இதன் பாதிப்புகளில் இருந்து தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றார். வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாளேந்திரனை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டுள்ளார். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 சரீர பிணைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்க பிணையில் வியாளேந்திரன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரன் இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வியாளேந்திரன் லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்காக உதவி செய்த குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.